Hi students, welcome to everybody. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சாப்டர் 5 பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 கிளாஸ் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 2 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இன் பைத்தான், இன்டராக்டிவ் மோட், ஸ்கிரிப்டிங் மோட் ரெண்டு மோட்ஸ் பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி பார்த்தோம். அதுக்கான சின்டாக்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து டோக்கன்ஸ் பார்க்க போறோம். டோக்கன்ஸ் என்னென்ன இருக்குன்னு அன்னைக்கே சொன்னேன். அந்த ஒரு டோக்கன்ஸையும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டோக்கன்ஸ்னா தமிழ்ல வில்லைகள்னு சொல்லுவோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் இருக்கு அப்படின்னா ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், ஆபரேட்டர்ஸ், டீலிமிட்டர்ஸ் அண்ட் லிட்டரல்ஸ் இது எல்லாமே இருக்கு. அதுக்கு தமிழ்ல ஐடென்டிஃபையர்ஸ்னா குறிப்பெயர்கள் சொல்லுவோம், கீவேர்ட்ஸ்னா சிறப்பு சொற்கள், ஆபரேட்டர்ஸ் செயற்குறிகள், டெலிமிட்டர்ஸ்னா வரம்புக்குறி, லிட்டரல்ஸ்னா நிலையுறு. இப்போ இதெல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபையர்ஸ் குறிப்பெயர்கள்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுப்போம், ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனா அதுக்கு ஒரு நேம் கொடுப்போம், அதே போல ஒரு மாடியூல் எழுதுனா அதுக்கு ஒரு நேம் கொடுப்போம், கிளாஸ் எழுதுனா அந்த கிளாஸ்க்கு ஒரு பேர் கொடுப்போம் இல்லையா. இது எல்லாத்துக்கும் குறிப்பா ஒரு பெயர் கொடுக்கறது குறிப்பெயர்னு சொல்றோம். அதுதான் வந்து ஐடென்டிஃபையர்ஸ். அந்த கிளாஸ் ஐடென்டிஃபை பண்ணா அதனுடைய நேம் இருக்கணும். ஒரு வேரியபிள் ஐடென்டிஃபை பண்ணா அந்த வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுக்கணும் இல்லையா. அந்த நேம் தான் ஐடென்டிஃபையர்ஸ் சொல்றோம். ஓகேவா? அப்ப a name used to identify a variable, வேரியபிள்னா மாறின்னு சொல்லுவோம் தமிழ்ல. அடுத்தது ஃபங்க்ஷன் செயற்கூறு, கிளாஸ், அடுத்தது வந்து மாடியூல் ஆர் ஆப்ஜெக்ட். இது எல்லாத்துக்கும் நேம் கொடுக்கறதுக்கு ஒரு நேம் கொடுப்போம். அந்த நேம் தான் ஐடென்டிஃபையர்ஸ் சொல்றோம். ஓகேவா? அந்த ஐடென்டிஃபையர்ஸ் எப்படி இருக்கணும், அந்த வேரியபிள் நேம் நம்ம எப்படி கொடுக்கணும்னா ஆல்ரெடி C++ல படிச்ச மாதிரி தான். என்ன கொடுக்கணும்? இட் மஸ்ட் ஸ்டார்ட் வித் A to Z or underscore. அது எப்படி ஸ்டார்ட் ஆகணும்? அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் ஆகலாம் அல்லது ஏதோ ஒரு ஆல்பபெட்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகலாம். ஏல இருந்து Z வரைக்கும் அந்த லெட்டர்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். வேற நம்பர்ஸ்ல எல்லாம் ஸ்டார்ட் ஆக கூடாது. என்ன ஆக கூடாது? வேற நம்பர்ஸோ வேற ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ எனி சிம்பிள்ஸோ எதுவுமே யூஸ் பண்ண கூடாது. அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் ஆகலாம் அல்லது A to Z ல ஸ்டார்ட் ஆகலாம். வேற ஸ்டார்ட் ஆகுற மாதிரி எழுதுனா அது இன்வாலிட் வேரியபிள்னு சொல்லிடலாம், இன்வாலிட் ஐடென்டிஃபையர்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது இட் மே கண்டைன்ஸ் டிஜிட்ஸ். 0 to 9 டிஜிட் வந்து உள்ள கொடுக்கலாம், ஆனா ஸ்டார்டிங்ல இருக்க கூடாது. என்ன பண்ணலாம்? டிஜிட்ஸ் நம்பர்ஸ் வந்து உள்ளார கொடுக்கலாம், ஆனா ஸ்டார்டிங்ல என்ன பண்ண கூடாது? யூஸ் பண்ண கூடாது. அடுத்தது these are case sensitive. case sensitiveனா அது வந்து ஆல்பபெட்ஸ்ல கேபிட்டல் லெட்டர்ஸும் ஸ்மால் லெட்டர்ஸும் தனித்தனியா தான் தெரிஞ்சுக்கும். ஓகேவா? கேபிட்டல் ஏவும் ஸ்மால் ஏவும் சேம் கிடையாது, வேற வேற மாதிரி. அதுதான் கேஸ் சென்சிட்டிவ் சொல்றோம். கேஸ் இன்சென்சிட்டிவ் அப்படின்னா கேபிட்டல் ஏவும் ஸ்மால் ஏவும் சேமா எடுத்துக்கும். ஓகேவா? எந்த ஏ கொடுத்தாலும் அது வந்து ஒரே வேரியபிளா தான் எடுத்துக்கும். இதுல வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கறனால கேபிட்டல் ஏல ஒரு வேல்யூ ஸ்மால் ஏல ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும் நம்மளால. ஓகேவா? தட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். அடுத்தது வந்து எழுத்து உணர்வு கொண்டதுன்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஓகேவா? அடுத்து do not use keywords. கண்டிப்பா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? வேரியபிள் நேம்க்கோ கிளாஸ் நேம்க்கோ ஐடென்டிஃபையர்ஸ்ல கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். கீவேர்ட்ஸ்னா ப்ரோக்ராம்ல நம்ம if, for, in, C, C++ யூஸ் பண்ணோம்ல, அதெல்லாம் கீவேர்ட்ஸ். அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண கூடாது? ஐடென்டிஃபையர் நேம் கண்டிப்பா கொடுக்க கூடாது. ஓகேவா? அடுத்தது it cannot be used percentage symbol, அடுத்து ஸ்ட்ரிங் சிம்பல், அடுத்து அட் சிம்பல், இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. சிம்பிள்ஸ் எல்லாம் என்ன பண்ண ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் சொல்லுவோம். இதெல்லாம் கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது? சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஐடென்டிஃபையர்ஸ்னா என்ன, அது எப்படி எல்லாம் எழுதணும். ஓகேவா? எப்படி வந்து ஒரு ஐடென்டிஃபையருக்கு நேம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த நேம் A to Z ல இருந்து தான் இருக்கணும். நம்பர்ஸ் வந்து நடுவுல யூஸ் பண்ணலாம், ஸ்டார்டிங்ல நம்பர்ஸ் இருக்க கூடாது. அண்டர்ஸ்கோர் மட்டும் தான் ஸ்டார்டிங்ல கொடுக்கலாம், ஆல்பபெட்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? உள்ள நம்பர் வரலாம். அதே போல கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண கூடாது. அடுத்தது கேஸ் சென்சிட்டிவ், கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ வந்து டிஃபரெண்ட் கேரக்டர்ஸா எடுத்துக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் சிம்பிள்ஸ் எல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ண கூடாது. இப்படிதான் ஒரு ஐடென்டிஃபையர் நேம் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப பாருங்க, ஒரு நேம் கொடுக்கிறோம், ஆட்னு ஒரு நேம் கொடுக்கிறோம். இது வந்து வேலிட். வேலிட்னா கரெக்டான ஐடென்டிஃபையர் தான். அதுவே வந்து ஒன் ஆட் அப்படின்னு கொடுத்தா இது வந்து இன்வாலிட், தப்பு. இது கரெக்ட், இது தப்பு, இது இன்வாலிட். ஓகேவா? அதே போல ஆட் ஒன் அப்படின்னு கொடுத்தா இது கரெக்ட். நம்ம என்ன சொல்லிருக்கோம்? நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், டிஜிட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆனா ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணக்கூடாது. அதுவே அண்டர்ஸ்கோர் ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணா இது கரெக்ட். அப்ப ஸ்டார்டிங்ல அண்டர்ஸ்கோர் இருக்கலாம், இல்லன்னா வந்து ஒரு கேரக்டர் தான் இருக்கணும். ஓகே, ஒரு ஆல்பபெட் தான் இருக்கணும், வேற எதுவும் கொடுக்க கூடாது. நம்பர்ல ஸ்டார்ட் ஆனா இன்வாலிட். அதே போல வேற ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணாலும் இன்வாலிட் தான், இதுவும் இன்வாலிட். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபையர்ஸ்க்கு நேம் கொடுக்கணும். உங்களுக்கு 1 மார்க்ல வந்து கொடுத்து இது வேலிடா இன்வாலிடான்னு கூட கேட்கலாம். ஓகேவா? இப்ப அடுத்தது வந்து கீவேர்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஐடென்டிஃபைஸ் பார்த்தோம். அடுத்து என்னது டோக்கன்ஸ் வந்து கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ்னா சிறப்பு சொற்கள். சிறப்பு சொற்கள்னா நம்ம ப்ரோக்ராம்ல ஏதோ ஒரு ஒர்க்க பாக்குறதுக்காக ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார்னா லூப்புக்கு யூஸ் பண்றது, ஒயில்னா லூப்புக்கு யூஸ் பண்றது, இஃப் வந்து ஒரு கண்டிஷனுக்கு எழுதுறதுக்காக யூஸ் பண்றது. அந்த கீவேர்ட் வந்து மாறவே மாறாது, எப்பவும் அதே தான் யூஸ் பண்ணும். அதை மாத்தி எழுதினா ப்ரோக்ராம்க்கு அவுட்புட் வராது. ஏன்னா C++லயே படிச்சிருக்கோம் கீவேர்ட்ஸ்னா என்னன்னு. அந்த கீவேர்ட்ஸ் நம்ம வேரியபிள் நேமோ கிளாஸோட நேமோ யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப கீவேர்ட்ஸ் சிறப்பு சொற்கள்னா என்ன? Keywords is a special word used by Python interpreter to recognize the program. அப்ப இது ஒரு ஸ்பெஷல் வேர்டு என்ன பண்ணும்? யூஸ்டு பை பைத்தான் இன்டர்பிரிட்டர். பைத்தான் இன்டர்பிரிட்டர் வந்து அதை பயன்படுத்தும் டு ரெகனைஸ் த ப்ரோக்ராம். ப்ரோக்ராம புரிஞ்சுக்கிறதுக்காக. ப்ரோக்ராம்ல நிரல புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த வேர்டு தான் கீவேர்ட், சிறப்பு சொற்கள். அதுக்கு எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் பாருங்க. நம்ம ஃபால்ஸ், கிளாஸ், ஒரு கிளாஸ் எழுதணும் அப்படின்னா முன்னாடி கிளாஸ் கொடுப்போம், அது ஒரு கீவேர்டு. ஈஸ், ஓகேவா? அடுத்து ரிட்டர்ன், ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்றோம் ஃபங்க்ஷன்ல இருந்தா ரிட்டர்ன் கொடுப்போம். ஃபார் லூப்புக்கு கொடுப்போம். அடுத்து வைல் லூப். இன்புட்டுக்கு பைத்தானுக்கு நான் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்புட் ஆஃப், அவுட்புட்டுக்கு வந்து பிரிண்ட் ஆஃப் படிச்சிருக்கோமா? தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கீவேர்ட். அடுத்து பிரேக், ஒரு லைனை பிரேக் பண்றதுக்கு கண்டினியூ. இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? இந்த கீவேர்ட்ஸ்ல நம்ம ஐடென்டிஃபைஸ் என்ன பண்ணக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் த கீவேர்ட்ஸ், ஓகேவா? ஒன் ஆஃப் த டோக்கன். அடுத்து தேர்ட் டோக்கன் என்னன்னா ஆபரேட்டர்ஸ், செயற்குறிகள். ஆபரேட்டர்ஸ்னா செயற்குறிகள். அந்த செயற்குறிகள்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆபரேட்டர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆபரேட்டர்ஸ் ஆர் ஸ்பெஷல் சிம்பல்ஸ். அது ஒரு சிம்பல் which represent computations and conditional matching. என்ன பண்ணும்? ஏதோ ஒரு calculations, computationsனா calculations, ஏதோ ஒரு கால்குலேஷனை போடும் அல்லது கண்டிஷனல் மேட்சிங், ஏதோ ஒரு கண்டிஷன் செக் பண்றதுக்கு, கிரேட்டர் தானா லெஸ் தானா அப்படின்னு செக் பண்ணோம் இல்லையா? அந்த மாதிரி கண்டிஷன் செக் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதுவா அல்லது கம்ப்யூட்டேஷன்ஸ்னா சில ப்ராசஸ், ஏதோ ஒரு அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ், பிளஸ்ஸா மைனஸா மல்டிபிளிகேஷனா டிவிஷனா இந்த மாதிரி ஆபரேஷன்ஸ் யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது ஆபரேட்டர், செயற்குறிகள். அந்த செயற்குறிகள்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அந்த அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்ல என்னென்ன டைப்ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் ஆபரேட்டர் பார்க்கலாம். இன்னும் டைப்ஸ் இருக்கு, பின்னாடி பார்ப்போம். அரித்மெட்டிக் ஆபரேட்டர் கணித செயற்குறிகள். கணித செயல்பாடுகளை பயன்படுத்திருக்காங்க. அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன், எக்ஸ்போனன்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா? பவர் கால்குலேட் பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் செய்யறதுக்கு தான் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் யூஸ் பண்றோம். பிளஸ், மைனஸ், ஸ்டோர், ஸ்லாஷ், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன். அடுத்தது இந்த மாடுலஸ் என்ன பண்ணும்? நமக்கு ரிமைண்டர் கொடுக்கும் இல்லையா? இதுல வந்து கோஷன்ட் வரும், இதுல வந்து ரிமைண்டர் கொடுக்கும். அது மாடுலஸ். அடுத்து டபுள் ஸ்டார்னா எக்ஸ்போனன்ட். எக்ஸ்போனன்ட்னா என்ன அர்த்தம்? பவர் கால்குலேட் பண்றது, ஓகேவா? a பவர் b னா a டபுள் ஸ்லாஷ் b கொடுத்தோம் அப்படின்னா a பவர் b கால்குலேட் பண்ணும். அடுத்தது எக்ஸ்ட்ரா ஒன்னு இந்த பைத்தான்ல ஃப்ளோர் டிவிஷன். இதுக்கு பேரு ஃப்ளோர் டிவிஷன். ஃப்ளோர் டிவிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மலா டிவிஷன் பண்ணோம், ஸ்லாஷ் மட்டும் கொடுத்தோம், டிவிஷன் பண்ணனா என்ன பண்ணும்? நமக்கு கோஷன்ட் வந்து பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்ல தான் கொடுக்கும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4/3 வச்சுக்கோங்க. இது டிவைட் பண்ணா 4 3 1 டாட் வச்சு அகைன் 0 போட்டு 3 3s are 9 போட்டா 1.3 வருது இல்லையா? இது வந்து டிவிஷன்ல கொடுத்தா 1.3 வரும். அதே ஃப்ளோர் டிவிஷன்ல கொடுத்தா இந்த கோஷன் இந்த இன்டிஜர் மட்டும் தான் எடுத்துக்கும், 1 மட்டும் தான் வரும். இதை ரிஜெக்ட் பண்ணிடும், ஓகேவா? இன்டிஜர் டிவிஷனுக்காக யூஸ் பண்றது. இன்டிஜர் டிவிஷன்னா நமக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் நம்பர் வராது, அந்த ஹோல் நம்பர் இன்டிஜர் மட்டும் தான் வரும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் நமக்கு வராது. அப்படி கொடுக்கறது தான் ஃப்ளோர் டிவிஷன். இது வந்து மத்த எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இது காமன். ஆனா ஃப்ளோர் டிவிஷன் பைத்தான்ல மட்டும் இருக்கும், ஓகேவா? அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து arithmetic operator. ஃபர்ஸ்ட் வந்து arithmetic operator தான் சொல்லிட்டு இருக்கோம். அது எதுக்கு யூஸ் ஆகுது? It is a mathematical operator that takes two operands and perform a calculation. Two operands னா இப்போ பிளஸ் பண்றதுனால ரெண்டு நம்பர் வேணும், மைனஸ் பண்றதுனால ரெண்டு நம்பர் வேணும், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்போனன்ட், ஃப்ளோர் டிவிஷன் எல்லாத்துக்கும் என்ன பண்ணும்? ரெண்டு நம்பர்ஸ் வேணும். அதான் ரெண்டு ஆபரன்ஸ், டூ ஆபரன்ஸ். செயலேற்பிகள்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஆபரன்ஸ் செயலேற்பிகள் இரண்டு இருக்கணும். இது வந்து சிங்கிள் ஆபரன்ஸ் வச்சு யூஸ் பண்ண முடியாது, டூ ஆபரன்ஸ் கண்டிப்பா வேணும். அதுக்காக தான் இது சொல்லியிருக்காங்க. அப்ப மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் ரெண்டு டூ ஆபரன்ஸ் வச்சு யூஸ் பண்றது தான் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ரெண்டு நம்பர் a plus b, a equal to 10, b equal to 2 ன்னு வச்சுக்கோங்க. a plus b னா 12 ன்னு ஆன்சர் வரும். a minus b னா 8 ன்னு ஆன்சர் வரும். a store b னா 10 into 2 20. அதுவே a slash b னா
10 by 2 5. அடுத்தது a modulus b னா ரிமைண்டர் 0 வரும். ஓகேவா? அதுவே அடுத்து டபுள் ஸ்டார்னா a டபுள் ஸ்டார் b அப்படினா a பவர் b ன்னு அர்த்தம். அப்ப 10 power to 100. 10 power to 100 தானே 10 into 10. ஓகே. அடுத்தது floor divisionல 10 by 2 ன்னு வரும். a floor division b அப்படினா 10 by 2 க்கு 5 whole number. 5 வரும் ஆன்சர். பட் இது டாட்ல வந்துச்சுனாலும் இங்க வந்து பாயிண்ட்ல வரும், இங்க வராது. இந்த மாதிரி. ஓகேவா? இத ஞாபகம் வச்சுக்கோ. தட் இஸ் இதுதான் வந்து arithmetic operators in Python. அடுத்த ஆபரேட்டர் பார்க்கலாம். ஓகே? Next, relational operator. Third operator, relational operator. Relational operator na ஒப்பீட்டு செயற்குறி அல்லது தொடர்புடைய செயற்குறின்னு சொல்றோம். Relational operatorக்கு இன்னொரு பேரு comparative operator சொல்லலாம். Comparative or relational operator ரெண்டும் ஒண்ணுதான். ஒப்பீட்டு அல்லது தொடர்புடைய செயற்குறி. ஓகே, இது எதுக்காக யூஸ் பண்றோம்? இந்த ஆபரேட்டர் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, it checks the relationship between two operands. ரெண்டு ஆபரண்ட் இடையில ரிலேஷன்ஷிப், இது பெருசா இது பெருசா, இதை விட இது ஈக்குவலா அப்படின்னு செக் பண்றதுக்கு, அந்த ரிலேஷன்ஷிப் அதனுடைய உறவுகளை சோதிக்கிறதுக்காக பயன்படுத்துறது. ஓகேவா? checks the relationship between operands. ரெண்டு ஆபரண்ட்ஸ். ஆபரண்ட்ஸ்னா என்ன? ஒரு ஆபரேட்டர்ஸ்க்கு ரெண்டு சைட்லயும் லெஃப்டும் ரைட்டும் இருக்கிற அந்த நம்பரோ அந்த வேரியபிளோ அதுதான் ஆபரண்ட். ஓகேவா? அந்த ரெண்டு ஆபரண்ட்ஸ்க்கு இடையில இருக்க அத ரிலேஷன்ஷிப்பை செக் பண்றது. if the relation is true it returns true. அப்ப இந்த ரிலேஷன் நம்ம செக் பண்றோம், அந்த ரிலேஷனுக்கு ட்ரூ ஆன்சரா இருந்தா அது ட்ரூன்னு நமக்கு வந்து ரிப்ளை பண்ணும். அதர்வைஸ் ரிட்டர்ன் ஃபால்ஸ். இல்ல ட்ரூவா இல்ல அப்படின்னா அது என்ன கொடுக்கும்? ஃபால்ஸ் நமக்கு ஆன்சர் கொடுக்கும். ஓகேவா? என்னென்ன ஆபரேட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவல். இஸ் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். டபுள் ஒரு ஈக்குவல் போட்டா அது அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஏற்கனவே சொல்லிருக்கேன். ஒரு சிங்கிள் ஈக்குவல் போட்டா இட் இஸ் assignment operator. ஓகேவா? அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஓகே, அப்ப டபுள் ஈக்குவல் டு போட்டாதான் வந்து இது ரிலேஷனல் ஆபரேட்டர்ல வரும். ஓகேவா? ஆனா C++ நடத்தும் போதே சொல்லிருக்கேன், சிங்கிள் ஈக்குவல் டு இஸ் a அசைன்மெண்ட் ஆபரேட்டர், டபுள் ஈக்குவல் டு போட்டாதான் ரிலேஷனல் ஆபரேட்டர். ரெண்டு நம்பரை கொடுத்து ஒரு ரெண்டு வேரியபிளை கொடுத்து இதுவும் ஈக்குவலா செக் பண்றதுக்கு டபுள் ஈக்குவல் தான் கொடுக்கிறோம். இது வந்து ஒரு நம்பரை ஒரு வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்றது அசைன்மெண்ட். ஓகேவா? ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகே, அடுத்தது கிரேட்டர் தென். இது உங்களுக்கே தெரியும். அடுத்தது லெஸ் தென், greater than or equal to, less than or equal to, அடுத்தது not equal to. not equal to இப்படிதான் போடணும். ஒரு exclamatory symbol போட்டு equal போட்டா not equal to அர்த்தம். ஓகே, இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ a equal to 10, b equal to 20 கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ சிம்பிள் இதை யூஸ் பண்றோம். a is equal to b அப்படின்னு கேட்டா இதுக்கு ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? ரெண்டுமே ஈக்குவலா இருந்தாதான் நமக்கு ட்ரூ வரும். இப்ப ஏவும் பி ஈக்குவல் கிடையாது, ஏன்னா இது 10 இது 20. அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபால்ஸ்ங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்லயே டைப் பண்ணலாம். ட்ரிபிள் ஆரோ மார்க் இருந்துச்சுன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லியிருக்கேன்னா அந்த இன்டர்பிரேட்டர் மோடுல. ஓகேவா? அதுல இப்போ வந்து நம்ம 3 ஆங்குலர் பிராக்கெட் இருக்கும். அதுல வந்து நம்ம a equal to 10 b equal to 20 கொடுக்குறீங்க. அடுத்த ஸ்டெப் a equal to b ஆன்னு செக் பண்ண சொல்றீங்க. நமக்கு அடுத்த ஸ்டெப்ல ஆன்சர் என்ன வந்துரும்? அவுட்புட் ஃபால்ஸ் ன்னு வந்துரும். அடுத்தது a is greater than b ஆன்னு செக் பண்றோம். இதுக்கு ட்ரூவா ஃபால்ஸா? a is greater 10 வந்து 20 விட கிரேட்டரா? இல்ல. சோ இதுக்கும் ஃபால்ஸ். அடுத்தது less than. a is less than b. இப்போ வந்து 10 is less than 20. 10 வந்து 20 விட சின்னது. சோ இதுக்கு என்ன வரும்? true. அடுத்தது greater than or equal to. a is greater than or equal to b ஆன்னு கேக்குறாங்க. இப்போ 10 வந்து 20 விட பெருசு அல்லது ஈக்குவலா இருக்கா? no. so it is false. அதே மாதிரி less than or equal to b ஆ less than ஆ இருந்தாலும் அல்லது ஈக்குவலா இருந்தாலும் true தான் வரும். சோ இது lessன்றதுனால true. அடுத்தது not equal to. a is not equal to b ஆ? yes. ஏன்னா a வும் b ஈக்குவல் இல்ல, not equal தான். சோ இதுக்கு என்ன வரும்? true தான் வரும். இப்படிதான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? கமாண்ட் ப்ராம்ப்டே நம்ம இப்படி டைப் பண்ணிட்டு கண்டிஷன் டைப் பண்ணா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம கூட நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம ஃபுல்லா ஒன்னொன்னு செக் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ண சொன்னா அதுக்கான ட்ரூ ஃபால்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுக்கலாம். பிரிண்ட் ஆஃப் a greater than b அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கிடைக்கும். ஓகேவா? கம்பைல் பண்ணியும் பண்ணலாம், இப்படி இன்டர்பிரிட்டர் மோட்லயும் கொடுக்கலாம், ஸ்கிரிப்டிங் மோட்லயும் டைப் பண்ணி சேவ் பண்ணி நம்ம ரன் பண்ண முடியும். சரியா? இது என்ன சொல்றோம்? ரிலேஷனல் ஆபரேட்டர், கம்பேரிட்டிவ் ஆபரேட்டர். இது முடிஞ்சிச்சு. அடுத்த ஆபரேட்டர் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் பார்த்தோம், அடுத்து ரிலேஷனல் ஆபரேட்டர் பார்த்தோம். இப்ப லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ், தர்க்க செயற்குறி. ஓகேவா? இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ் வந்து சால்வ் பண்றதுக்காக. லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ் ஆன் த கிவன் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். ரெண்டு எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு அந்த எக்ஸ்பிரஷனுக்கான ரிலேஷனல் ஆபரேஷன்ஸ், லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ் வந்து செக் பண்றதுக்காக. இது அண்ட் ஆர் நாட் யூஸ் பண்ணுவோம். இதுல அண்ட் ஆர் நாட். ஓகேவா? இது ரெண்டையும் சேர்த்து செக் பண்றது. ஓகேவா? ஏற்கனவே கிரேட்டர் தென் லெஸ் தென் இருக்கு. அந்த கண்டிஷன் இன்னொரு அண்ட் இன்னொரு கண்டிஷன், ரெண்டு கண்டிஷன் கம்பேர் பண்றது. ஓகேவா? அதுதான் லாஜிக்கல் ஆபரேஷன் சொல்றது. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஏற்கனவே C++ல படிச்ச மாதிரி தான். ஆர் அண்ட் நாட். ஓகேவா? ஆர்னா இந்த கண்டிஷன் லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடு இருக்குது, ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவா இருந்தாலுமே இல்ல ஒரு கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தாலுமே ஆர்ல வந்து ட்ரூ தான் வரும். எனி ஒன் ட்ரூவா இருந்தாலே ட்ரூ வந்துடும். அண்ட் வரும்போது லெஃப்ட் சைடுல இருக்கிற கண்டிஷனும் ட்ரூவா இருக்கணும், ரைட் சைடுல இருக்கிற கண்டிஷனும் ட்ரூவா இருக்கணும். ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அண்டுக்கு ட்ரூ வரும். நாட்னா அங்க இதுல வந்து சிங்கிள் ஆபரண்ட் தான் வரும். ஒரே ஒரு ஆபரண்ட் மட்டும் தான், ஒன்னே ஒன்னு தான் செக் பண்ணுவோம். நாட்ல நாட்டுக்கும் போது என்னன்னா ட்ரூவா இருந்தா ஃபால்ஸ் வரும், ஃபால்ஸா இருந்தா ட்ரூ வரும். ஆப்போசிட்ல இன்வர்ஸ்ல வரும். நீங்க லாஜிக் கேட் படிக்கும் போது பாத்துருக்கீங்கல்ல, நாட் கேட்ல 1 கொடுத்தா 0 வரும், 0 கொடுத்தா 1 வரும் இல்லையா? அது மாதிரி ட்ரூ கொடுத்தா ஃபால்ஸ் வரும், ஃபால்ஸ் கொடுத்தா ட்ரூ வரும். ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப A = 10, B = 20. இப்போ A is greater than B and or A = B. இப்போ ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணோம். இது ஒரு கண்டிஷன், இது ஒரு கண்டிஷன். ரெண்டு கண்டிஷனையும் செக் பண்ணிட்டு ரெண்டுமே ட்ரூவா இருந்தாலும் அல்லது எனி ஒன் ட்ரூவா இருந்தாலும் ஆர் கண்டிஷனுக்கு ட்ரூ தான். ஓகேவா? ஆர் கண்டிஷன்ல ஏதோ ஒன்னு ட்ரூவா இருந்தா கூட ட்ரூன்னு ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ A is greater than B or A is equal to B. இப்போ A is greater than Bங்கிறது ட்ரூவா? இல்ல. A is greater கிடையாது. B வந்து 20 இருக்கு, A வந்து 10 இருக்கு. அப்ப A வந்து greater கிடையாது. சோ இதுக்கு false. or A equal to B ஆ? இல்ல. A வந்து 10, B வந்து 20, சோ equal to B கிடையாது. இதுவும் false. அப்ப ரெண்டுமே false இருக்கனால இதுக்கு அவுட்புட் என்ன வரும்? false. ஓகேவா? அதுவே and condition இது and கொடுத்து பாருங்க. A is greater than B and A is less than B அப்படின்னு கொடுக்கிறோம். ஓகேவா? A is greater than Bங்கிறது false and A is less than Bங்கிறது true. A வந்து less தான், B தான் பெருசு. சோ இதுக்கு true. ஆனா ஒன்னு false ஒன்னு true வந்தா கூட and கண்டிஷன்ல false தான். andக்கு வந்து ரெண்டுமே ட்ரூவா இருந்தாதான் true வரும். ஆருக்கு வந்து எனி ஒன் ட்ரூவா இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்னு ட்ரூவா இருந்தா கூட ட்ரூன்னு வந்துடும். ஓகேவா? ஒன்னு ஃபால்ஸ் ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் ட்ரூன்னு கொடுப்போம். அண்ட் கண்டிஷனுக்கு ரெண்டும் ட்ரூவா இருந்தா தான் ட்ரூ கொடுக்கணும். நாட் கண்டிஷனுக்கு நாட் A is greater than B. இப்போ இந்த கண்டிஷனுக்கு என்ன ஆன்சர் வரும்? A is greater than B அப்படிங்கிறது வந்து ஃபால்ஸ். A கிரேட்டர் கிடையாது, B தான் கிரேட்டர். சோ A is greater than Bங்கிறது ஃபால்ஸ். நாட் ஃபால்ஸ்ங்கும் போது இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ட்ரூ. ஆப்போசிட்ல வர ஆன்சருக்கு ஆப்போசிட்டா போடணும். ஃபால்ஸ் வந்தா ட்ரூ போடணும், ட்ரூ வந்தா ஃபால்ஸ் போடணும். தட் இஸ் த லாஜிக்கல் ஆபரேட்டர். தட் இஸ் த லாஜிக்கல் ஆபரேட்டர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்னா ரெண்டு கண்டிஷன் செக் பண்றோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு ஃபால்ஸ், செகண்டுக்கு ட்ரூ வந்தாலும் ட்ரூ தான் வரும். ஃபர்ஸ்ட்க்கு ட்ரூ, செகண்டுக்கு ஃபால்ஸ் வந்தாலும் ட்ரூ தான் வரும். ரெண்டுமே ஃபால்ஸ்னா மட்டும்தான் ஆருக்கு வந்து ஃபால்ஸ். அண்டுக்கு வந்து ரெண்டுமே ட்ரூவா இருந்தாதான் ட்ரூ. நாட்டுக்கு வந்து ட்ரூ வந்தா ஃபால்ஸ், ஃபால்ஸ் வந்தா ட்ரூ. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சிங்கிள் ஈக்குவல் டு அப்படிங்கறது அசைன்மெண்ட் ஆபரேட்டர். டபுள் ஈக்குவல் டு போட்டா அது ரிலேஷனல் ஆபரேட்டர் ஆயிடும். கண்டிஷன் செக் பண்ற மாதிரி. அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னா ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். இது வந்து மதிப்பீட்டு செயற்குறி. ஓகேவா? தமிழ்ல சொல்லணும்னா மதிப்பீட்டு செயற்குறி. It is used to assign a value to a variable. ஒரு வேரியபிள்குள்ள வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது மதிப்பீட்டு செயற்குறி, அசைன்மெண்ட் ஆபரேட்டர். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா ஈக்குவல் டு A = 10 அப்படிங்கிற 10ங்கிற வேல்யூ A ல ஸ்டோர் பண்றது. A plus equal to minus equal to star equal to slash equal to modulus equal to the exponent equal to அடுத்து floor division equal to. இது எல்லாமே வந்து என்ன இருக்கு? நம்ம அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ல இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே போட்டு பார்க்கலாம். A = 10. 10ங்கிற வேல்யூ A ல ஸ்டோர் பண்றோம். இப்ப plus equal to 10 னா A plus equal to 10 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு இந்த பாத்துக்கலாம். A = A plus 10 ன்னு அர்த்தம். அப்ப A ஓட வேல்யூவோட 10 ஆட் பண்ண அர்த்தம். plus equal to என்ன அர்த்தம்? A = A plus 10 ன்னு மீனிங். அதே A minus equal to 10 னா
a equal to a minus 10 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதே போலதான் ஸ்டார்னாலும் ஸ்லாஷ்னாலும் மோட்லஸ் டபுள் ஸ்டார் எல்லாத்துக்குமே இதே மீனிங் தான். a ஸ்லாஷ் equal to 10 அப்படின்னா a equal to a by 10. அடுத்தது a modulus equal to 10 அப்படின்னா a equal to a mod 10 இப்படின்னு. ஓகேவா? இதே மீனிங் தான். a டபுள் ஸ்டார் equal to 10 அப்படின்னா a equal to a double star 10 அப்படின்னு மீனிங். அத சிம்பிள் ஃபார்ம்ல எழுதுறோம். அதுதான் இந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டர். ஓகேவா? இதுக்கு ஒரு ஃப்ளோர் டிவிஷனுக்கு அதேதான். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டருக்கு இதுக்கு ஒரு கால்குலேஷன் எக்ஸாம்பிள் போட்டா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். போடலாமா? இப்போ அசைன்மெண்ட் ஆபரேட்டருக்கு ஒரு சிம்பிள் கால்குலேஷன்ஸ் பார்க்கலாம். x equal to 10 ன்னு எடுத்துக்கலாம். x plus equal to 10 னா என்னன்னு அர்த்தம்? x equal to x plus 10 ன்னு அர்த்தம். அப்ப x equal to ஆல்ரெடி 10 இருக்கு. இன்னும் x ஓட வேல்யூ 10. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா 20. ஓகேவா? x equal to x plus 10 னா x ஓட வேல்யூ ஆல்ரெடி இங்க 20 ன்னு கொடுத்துக்கலாம். ஒரு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறது. ஓகேவா? இப்போ x ஓட வேல்யூ 20. அப்ப x plus 10 அப்படின்னா என்ன அர்த்தம்? 20 plus 10. So x ஓட வேல்யூ 30. ஓகேவா? அதே மாதிரி தான் மைனஸ்க்கு. இப்போ இந்த x எடுத்துக்கலாம். x equal to 20 ன்னு இருக்கு. x minus equal to 10 அப்படின்னா x equal to x minus 10 ன்னு அர்த்தம். So x equal to x ஓட வேல்யூ 20. 20 minus 10 என்ன வருது? x equal to 10. அதே மாதிரி தான் ஸ்டார் இருக்கும். x equal to 20 ன்னு வெச்சுக்கலாம். x star equal to 10 அப்படின்னா x equal to x star 10. அப்ப x equal to x ஓட வேல்யூ 20 star 10. ஓகேவா? அப்ப x equal to 200. ஓகே, புரியுதா? அதே போலதான் x equal to 20 வெச்சுக்கோங்க. x slash equal to 10 அப்படின்னா x equal to x slash 10. x equal to 20 slash 10. Sorry, 20 slash 10. அப்ப x equal to 20 by 10 2. இப்படிதான். ஓகேவா? இதுதான் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ல அசைன்மெண்ட் ஆபரேட்டர். சாரி, அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ல பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு என்ன அர்த்தம்? x ஈக்குவல் டு x மைனஸ் 10. அந்த வேல்யூவை இதோட மைனஸ் பண்றோம், பிளஸ் பண்றோம், மல்டிப்ளை பண்றோம், அடுத்து ஸ்லாஷ் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் புரிஞ்சுட்டா எல்லா ஸ்டெப்புமே போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்த ஆபரேட்டர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் கண்டிஷனல் ஆபரேட்டர், நிபந்தனை செயற்குறி. ஓகேவா? இப்போ ஆபரேட்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ், அடுத்தது இப்போ கண்டிஷனல் ஆபரேட்டர். அதுக்கு முன்னாடி அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ் பார்த்தோம். இப்போ கண்டிஷனல் ஆபரேட்டர், அது நிபந்தனை செயற்குறி. ஓகேவா? இட் இஸ் a ternary operator. இது மும்ம செயற்குறின்னு சொல்லுவோம். ternary operatorனா இதுக்கு ஒரு பேர் இருக்கு, மும்ம செயற்குறின்னு சொல்லுவோம். It simply allows testing a condition in a single line, replace the multi line if else condition. இப்போ நம்ம if elseல if a is greater than b, print a is greater, else print b is greater ன்னு எழுதுறோம்ல. இந்த மாதிரி 3 லைன்ஸ்ல மல்டி லைன்ல எழுதுற if கண்டிஷனை ஒரு சிங்கிள் லைன்ல எழுதுறதுக்காக தான் இந்த ternary ஆபரேட்டர் யூஸ் பண்றோம். ஓகேவா? அப்ப ஒரு 3 லைன்ஸ்ல எழுதுற if கண்டிஷனை சிங்கிள் லைன்ல எழுதலாம். அதுதான் இங்க சொல்றாங்க. It simply allows testing a condition in a single line, replace the multi line if else condition. if else conditionல 3 லைன்ஸ் எழுதுறத ஒரு சிங்கிள் லைன்ல நம்ம எழுத போறோம் இந்த கண்டிஷன். அதுக்காக தான் இந்த ternary operator, that is conditional operator யூஸ் பண்றோம். இப்போ அதுக்கு சின்டாக்ஸ் என்னன்னா, ஒரு வேரியபிள் நேம் எந்த நேம்ல ஸ்டோர் பண்ண போறோம் அதோட வேல்யூ. ஓகேவா? வேரியபிள் நேம் ஆன் ட்ரூ, கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த வேல்யூ, கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த வேல்யூ. அதுக்கப்புறம் இஃப் கண்டிஷன் செக் பண்றோம், ஏன்னா ட்ரூவோட வேல்யூ முன்னாடியே கொடுத்துட்டோம். ஓகேவா? கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த வேல்யூ, இஃப் கண்டிஷன் else on false. இப்ப கண்டிஷன் செக் பண்றோம், ட்ரூவா இருந்தா முன்னாடி இருக்கிற வேல்யூ, ஃபால்ஸா இருந்தா பின்னாடி இருக்கிற வேல்யூ. if else ரெண்டும் வந்து கீவேர்ட்ஸ். ஓகேவா? if else கீவேர்ட்ஸ். கண்டிஷன்ஸ் இங்க செக் பண்றோம், ட்ரூவா இருந்தா இந்த வேல்யூ, ஃபால்ஸா இருந்தா இந்த வேல்யூ. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மினிமம் அப்படிங்கறது நம்ம வேரியபிள் நேமா கொடுத்திருக்கோம். 50 50ங்கிறது நமக்கு வந்து கண்டிஷன் ட்ரூவா இருந்தா கொடுக்கிற வேல்யூ. if 49 is less than 50, 49 வந்து 50 விட லெஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம மினிமம்ல என்ன ஸ்டோர் பண்ணோம்? 50. else 70. இந்த கண்டிஷன் ட்ரூனா இந்த வேல்யூ, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா இந்த வேல்யூ. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா?
49 is less than 50 true or false? True. So அப்ப minimumல என்ன value store ஆகும்? True ஓட value 50. அப்ப minimum equal to 50ங்கிறது store ஆயிடும். அடுத்த கண்டிஷன் பாருங்க. Minimum equal to 50 if 49 is greater than 50 else 17 கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த கண்டிஷன் true or false? 49 is greater than 50 யா? 50 விட பெருசா? No. This is false. இது true. இப்போ falseனா எந்த வேல்யூ ஸ்டோர் ஆகணும்? இது true ஓட வேல்யூ, இது false ஓட வேல்யூ சொல்லிருக்கோம். இப்போ இதுக்கு கண்டிஷன் false. So false ஓட வேல்யூ இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகும். அப்ப minimum equal to 70. So இப்போ என்ன பண்ணனும்? if condition check பண்றோம், true னா ஃப்ரண்ட்ல இருக்கிற வேல்யூ, false னா பின்னாடி elseக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும். இதுதான் கண்டிஷனல் ஆபரேட்டருக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் ஆபரேட்டர்ஸ் ஃபுல்லா முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஆனா டோக்கன்ஸ் நம்ம இன்னும் ஃபுல்லா முடிக்கல. டோக்கன்ஸ்லனா டெலிமிட்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு டாபிக் இருக்கு. ஓகேவா? அத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த கிளாஸ் இதோட போதும். இன்னைக்கு நடத்தின கிளாஸ்க்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு பார்த்த டாபிக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்திருக்கோம்? டோக்கன்ஸ். டோக்கன்ஸ்ல இன்னும் இருக்கு, இன்னும் டெலிமிட்டர்ஸ் இருக்கு, லிட்டரல்ஸ் இருக்கு. லிட்டரல்ஸ்ல ரெண்டு மூணு டைப் இருக்கு. அதெல்லாம் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த கிளாஸ்க்கு நம்ம டோக்கன்ஸ்ல ஐடென்டிஃபையர்ஸ்னா என்ன, அடுத்து கீவேர்ட்ஸ்னா என்ன, அடுத்து ஆபரேட்டர்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அரித்மெட்டிக் ஆபரேட்டர், ரிலேஷனல் ஆபரேட்டர், கண்டிஷனல் ஆபரேட்டர், அசைன்மெண்ட் ஆபரேட்டர், இதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா? இதுக்கான क्वेश्चंस மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் ஷார்ட் நோட் ஆன் டோக்கன்ஸ். டோக்கன்ஸ்னா என்ன, அதுல என்னென்ன டோக்கன்ஸ் இருக்கு அப்படின்றது லாஸ்ட் வீக் கொடுத்த क्वेश्चनே தான் இதுவும். ஓகேவா? அதே क्वेश्चंस தான். இன்னொரு தடவை படிங்க, எழுதுங்க. ஓகே, அடுத்து வாட் ஆர் தி டிஃபரண்ட் ஆபரேட்டர்ஸ் யூஸ்ட் இன் பைத்தான். பைத்தான்ல என்னென்ன ஆபரேட்டர் யூஸ் பண்ணோம்? ஆபரேட்டர் நேம் மட்டும் எழுதணும். 2 மார்க்னால ஆபரேட்டர் நேம் எழுதுனா போதும். ஆபரேட்டர்னா என்ன, ஆபரேட்டர்ல என்னென்ன நேம் இருக்கு அது மட்டும் எழுதுங்க. ஓகேவா? அடுத்து வாட் ஆர் தி கண்டிஷன்ஸ் ஃபார் நேமிங் தி ஐடென்டிஃபையர். ஒரு ஐடென்டிஃபையருக்கு நேம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்? ஒரு 4 கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் எழுதணும். தமிழ்ல சொல்லணும்னா டோக்கன்ஸ் வில்லைகளை பத்தி எழுதணும். அடுத்தது வந்து வாட் ஆர் தி டிஃபரண்ட் ஆபரேட்டர்ஸ் யூஸ்டுனா செயற்குறிகள், பைத்தான்ல பயன்படுத்தக்கூடிய செயற்குறிகள் என்னென்னு எழுதணும். அடுத்து வாட் ஆர் தி கண்டிஷன்ஸ் ஃபார் நேமிங் ஐடென்டிஃபையர்ஸ்னா குறிப்பெயருக்கு பெயரிடும் போது என்னென்ன கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்னென்னலாம் மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கறத ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் எழுதணும். ஓகேவா? அடுத்து 3 மார்க்ல ரைட் அபவுட் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் இன் பைத்தான். ஓகேவா? கணித செயற்குறிகள் பற்றி எழுதுக. என்னென்ன ஆபரேட்டர்ஸ் இருக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட 3 மார்க் இல்லையா, அதனால அந்த ஆபரேட்டர்ஸ் ஃபுல்லா எழுதி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எழுதுங்க. ஓகேவா? அடுத்தது எப்பவுமே எக்ஸாம்பிள் கொடுத்து ஒரு கால்குலேஷன் போட்டீங்கன்னா அதுக்கான அவுட்புட்டும் கண்டிப்பா எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் வாட் ஆர் தி அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆபரேட்டர்ஸ்னா மதிப்பீட்டு செயற்குறி. ஓகேவா? ஒரு வேல்யூ ஒன்ல ஸ்டோர் பண்ணுவீங்க, ஈக்குவல் டு, பிளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, ஸ்டார் ஈக்குவல் டு, அத எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அடுத்தது எக்ஸ்பிளைன் டெர்னரி ஆபரேட்டர்ஸ், மும்ம செயற்குறி. ஓகேவா? கண்டிஷனல் ஆபரேட்டர் சொன்னலையா, அதுதானே மும்ம செயற்குறி. டெர்னரி ஆபரேட்டருக்கு இன்னொரு பேர் கண்டிஷனல் ஆபரேட்டர். சோ அந்த செயற்குறி பற்றி எழுதுங்க, டெர்னரி ஆபரேட்டர்ஸ். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் சின்டாக்ஸோட எழுதுங்க. இந்த क्वेश्चंस படிச்சு டெஸ்ட் எழுதுங்க ஸ்டூடண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் இந்த லெசன் முடிஞ்சிரும். ஓகேவா? Thank you.